சொல்ல யாரா அந்த வசனத்தை ஒண்ணு முடிக்கணும். சத்தியத்தை அதிகமாய் கேட்டு கேட்டு நம்ம செவிகள் எப்படி இருக்குதான் வேற இன்னொரு வழி ஏற்கனவே ஒரு நாள் சொன்னேன். செவி தினமுள்ளவர்களா இருக்கிறீர்கள். செவி தினமுள்ள என்ன கொழுப்பு நல்லா போய் அடைச்சுக்கிச்சு. ஏன்னா கொஞ்சம் சத்தியத்தமா கேட்கணும், இங்கேயும் வந்தா கேட்கணும். டிவியை திரும்பினாலும் சத்தியம் இருக்கு, அந்த சபைக்கு போனாலும் சத்தியம் இருக்குது. சபையே கதியில் 24 மணி நேரம் கிடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா என்ன நமக்கு என்ன சரி நீங்க கொடுத்தீங்க, இன்னொரு பொண்ணு எனக்கு கொடுக்குறீங்க சொன்னா என்ன திருப்பி அவங்களுக்கு பெருசு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும். அது நம்ம கிறிஸ்டியானிட்டிலே இல்லாம போச்சு. கிறிஸ்டியானிட்டிலே இல்லாம போயிடுச்சு. ஆவியார்கிட்ட உட்கார்ந்து யோசனை பண்ணுறோம். பிரசங்கத்தை மாற சத்தியத்தை கேட்கணும். ஆனா அவருக்கு நம்ம என்ன திரும்பி கொடுறோம்? என்ன திரும்பி கொடுக்கணும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்கு ஸ்தோத்திரிக்கணுமா? என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக அவரை துதிக்கணுமா? அவரை நம்ம என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? துதிக்கணும். எது எடுத்தாலும் துதிக்கணும். எதிர்பார்த்த காரியம் நடக்காத சோத்திரம், நடக்காம போனாலும் சோத்திரம், அதுக்காக துதிப்போம். இவர் சொல்லிட்டு போயிட்டாரு மணிமொழியை பத்தி. நாங்க போட்டு நாங்க இங்கேயும் ஜோம் பண்ணி வீட்லயும் உட்காந்து நாங்க உட்காந்து நைட்ல உட்காந்து ஜோம் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு வந்து சாட்சி சொல்ற நாங்க ஜென்சனால மாத்திரமல்ல, கர்த்தர் கிரியை செய்தார், திரும்ப செய்தார். இப்ப அவருக்கு என்ன செய்யுது? அவருக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்குறது? சாட்சி சொல்லிட்டீங்க, கரெக்ட். இருந்தாலும் சாட்சி சொல்ல வேண்டிய ஆள் வரல. அவங்க வாயினாலும் அவங்க துடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப எப்படி நீங்க தேங்க்ஸ் சொல்றது? இப்ப நீ பேனா கொடுத்தீங்க, தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அது மட்டும் போறோமா? கர்த்தருக்கு நம்ம பேனா கொடுத்து தேங்க்ஸ் சொன்னா போதுமா? என்ன செய்யவர எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்கும் பொழுதுதான் துதிக்க என்ன செய்யுமா? கிருபைகள் பெருகுமா? கிருபை இன்னும் அதிகமான கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு சின்ன பேனா கொடுத்ததுக்கே தேங்க்ஸ் துதினா என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இன்னும் இதை விட 10 பேனா அவங்களுக்கு கொடுக்க அவரு வல்லவராக இருக்கிறார். அதனால எல்லாவற்றுக்கும் நாம் துதிக்க ஆரம்பிப்போம். அப்படி துதிக்க இன்னும் கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும். அப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எதுக்காகனா அவருடைய ராஜரீகம் அப்படிங்கிறார். ராஜரீகம் சொல்றப்பே நமக்குள்ள ஒரு அபிஷேகக்குள்ள வந்துட்டாரு. சும்மா நாடி நரம்புகள்லாம் பாருங்க, ஆமாமே ஒட்டை எரிஞ்சுட்டு அது அங்கங்க ஆடுது. இதெல்லாம் சபையில கூட நீங்க சொல்லுங்க. இந்த பாரு அவங்க அதிகமா வொர்ஷிப் பண்ணி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றப்போ அது ஆடு பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. 5 பேர் இறங்கி இருப்பாங்க. நமக்கே இங்க வந்து அதனால நீ ஆடுற என்ன, அதனால அபிஷேகம் நினைக்காத, ஏமாந்து போகாத. அபிஷேகம் உனக்குள்ள உண்மையான சரியான ஒரு அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமா? கனிகளால தான் அறிய முடியும். கனிகளால அறிய முடியும். நான் எப்போ இந்த நாம்பியம் நான் விரும்புறதே இல்லை. மெல்லிய சத்தத்தோடு கர்த்தரோடு பேசணும். அவர் மறைவானங்களை அவர் உனக்கு வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்த இன்னும் அதிகமான கிருபைகள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபை பெற்றுக்கொள்ள. அப்போ என் ஆத்துமா அவர் ராஜரீகம் பண்ணுகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அவரை துதிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த ஒரு காரியம் எதுக்காக துதிக்கணுமா? எரேமியா 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் வசனம் வாசிக்கிறப்ப சரியா வாசிக்கணும். நிறைந்திருந்தும் நீயும் நான் அக்கிரம தேசத்துல அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தோம். நீயும் நான் அக்கிரமம் பாவிகள் நீச பாவிகளா இருந்திருந்தோம். யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அப்ப அந்த யூதாவும் இஸ்ரவேல் தேசம் வர்ற அந்த 2 இடத்துல நம்மளை போட்டுக்கலாமே, நம்ம பேரை போட்டுக்கலாமே. நீங்க நாங்க நல்லவங்களா? நீங்களால பெரிய பரிசுத்த வாட்டங்களா? பெரிய பரிசுத்த வாட்டீங்களா? நோ. ஐயா போய் கேட்டா கூட ஐயா சொல்லுவாங்க. ஐயா ஒரு நாளைக்கு சொன்னா ஒரு 1 வருஷம் 1 வருஷம் 4 வருஷம் சோப்பை தெரிவிச்சாங்க. இத்தனை வருஷம் போய் கொண்டே கொடுத்தேன். அதுதான் உண்மையான ஒரு மனம் திரும்புதல்.
இத்தனை வருஷம் பிற்பாடு கத்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினா நான் கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்தேன் வானை நீங்க ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்க? அவன் வாங்குறான்னா இந்தியா கொடுக்க தரணும் இல்ல கத்தர் எனக்கு கத்தர் வெளிப்படுத்தின செஞ்சு ஆகணும். இதான் மனது. இதை விட்டு நிச்சயமா ஆவிதான அபிஷேகத்துல வானத்துக்கு பூமிக்கு ஆண்டு நீ பண்ண முடியா? நீ அக்கிரமும் மீறுதலும் உன்கிட்ட இருந்திருந்தும் யூதாவை இஸ்ரவேலை அவன் என்ன செய்யலாம்? கைவிடப்படல. நீங்க நாங்க கைவிடப்படலைங்க. இதுக்காக கத்தர் துதிக்கல. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் துதிக்கலாம். நீ துதிதான் நல்லா கத்துட்ட மாற செய்தியை வாங்கி நல்லா செவி நல்லா கொழுத்து போயிருக்கு. அதனாலதான் மேல என்ன போல சத்தியம் போய் மனம் திரும்புதல் இல்ல இருந்தும் இன்னும் தாங்க அது வேலையில நீ சும்மா சாதாரணமா திரும்ப படிப்பா. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தோம் அப்படி சாதாரணமா படிக்கிறோம். நிறைந்திருந்தோம் அவ்வளவு உன் பாவம் உன் அக்கிரமம் உன் பாக்கெட்ல இவ்வளவு கள்ளத்தனமான பணமும் கள்ளத்தனமான அபிசுவாசம் விபச்சாரம் தேசித்தனம் இருந்தோம் கத்தர் உன்னை என்ன செய்யல? கைவிடல. முழுசா வந்து உட்கார்ந்து தேவசம் நான் யார் செய்து கத்தர் செய்யும்? கத்தர் போட்ட பிச்சை, கத்தர் போட்ட கிருமி. இந்த கிருமி நான் தாங்க நீங்க நான் உட்கார்ந்து கத்தருக்கு நேரத்தை கொடுத்துப்பாரு. இல்லைன்னா அடி ஆனத்தை கத்தர் புதிச்சுப்பாரு. என்ன நடக்குது பாரு. அப்படி நடக்கும் கத்தர் இதுல ஆளும் அபிஷேகத்தை நம்ம தந்துடும். அவன் திரும்பி நாம முதல்ல என்ன செய்வோம்? அவன் ராஜரீகம் பண்ணுறதுக்காக நம்ம அவன் துணிக்கிறோம். ரெண்டாவது நீ இப்படிப்பட்ட பாவிய அக்கிரமா நீ நான் இருந்திருந்தோ இன்னும் நம்ம மேல் வைத்த அவன் திரும்பி நான் நம்ம கைவிடப்படவே இல்லை. கைவிடும் இன்னும் நம்ம பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம் இல்லையா? எங்க போயிட்டு இருக்கோம்? பெர்ஃபெக்ட் ஆகுறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஆகல. நீங்க நானும் போயிட்டு இருக்கோம். எங்க போறோம்? பூர்ணத்துக்காக போயிட்டு இருக்கோம். பூர்ணம் எங்க இருக்கு? பூர்ணம் எங்க இருக்கு? பூர்ணம் எப்ப பூர்ணப்படும்? சொல்லுங்க. என்ன ஆவி கேட்டா சொல்லுங்க. என்ன ஆவி சபையை கற்றுக்கொள்றோம்? எங்க பூர்ணம் இருக்கு? எப்ப நம்ம பூர்ணப்படுவோம் அப்படி கேட்டா சொல்லுங்க. அப்படியா சொல்லுங்க. என்னது பேசுங்க. மறைந்த பிறகு பூர்ணப்பட முடியாது. உயிரோடு இருக்கிறப்பே நான் உங்களே என்னை சரி செய்யணும். செத்த பிறகு சரி செய்யணும். எப்ப பூர்ணம் ஆகும்னா பரலோக ராஜ்யத்துக்கு இப்ப நம்ம ஒரு பேசஞ்சர் இப்ப ட்ரெயின்லயே ஒரு பஸ்லயே போயிட்டு இருக்கோம். இப்போ பரலோகத்துக்கு ஒரு வழியில போய்கிட்டே இருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கோம்? 11, 16, 17 என்ன நடக்கணும் தெரியாது. கத்தனை வருகை நம்ம மரணமா இல்லை. அது எந்த நாடும் தெரியாதனால எப்பவும் நம்ம இடத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களா? இப்ப நம்ம ஒரு வேலையை ஹோட்டல்லே வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த வேலையில உண்மை உத்தமா இருக்கிறப்ப கூட என்ன சொல்றாரு? கத்தர் என்ன சொல்றாரு? பூர்ணத்துக்கு கத்துக்க பையன் இப்படி கத்தர் நம்மோட பேசுறோம். நம்மளை கவனிக்கிறோம். அப்ப பூர்ணப்படுத்தும்படி நம்ம என்ன செய்யணும்? போய்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன நம்ம வேலை செஞ்சிருக்கோம்? நம்ம உண்மை உத்தமமா நம்ம கடந்த 3 முன்னாள் மத்தியானம் முதல் நாள் நைட்டு தூங்கவே இல்லை. மத்தியானம் சும்மா படுத்துருவேன். படுத்த நான் தூங்கவும் இல்லை முடிக்கவும் இல்லை. ரெண்டு கட்டா நிலைமை வச்சுக்கோங்க. திடீர்னு நல்ல பெர்ஃபெக்ட் அன்னைக்கு காலையில கத்துட்டு சில காரியத்தை கேட்டேன். கத்தாவே எனக்கு பின்னாடி ஏதோ சம்பவம் நடந்துருக்கு. அதனுடைய மறைப்புள்ள எனக்கு கருத்தில் ஆனவர்களை வெளிப்படுத்தும் மறைமான வெளிப்படுத்தும் கத்துட்டு காலையில ஒரு முறை ஜெயிச்சு கேட்டேன். அன்னைக்கு மத்தியானம் 2 கட்டம் படித்திருக்கேன். இதுவும் ஒரு கோழி குஞ்சு விற்கிற கோழி குஞ்சுன்னு வச்சுக்கலாம். அது பூமிக்கு வந்து உயிரோட வெளியே வந்து நான் ஏன்னா அன்னைக்கு முதல் நாள் கத்த பேசினாரு. நான் மறைத்த கொண்டு வந்தான் உயிரோட எழுப்பணும் சொன்னார். அதனுடைய சம்பவத்தினுடைய பின்னணியா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் அந்த தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப என்னப்பா பூமிக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வெளியே போயிருக்கு உயிரோட அது உயிரோட வெளியே வருது எப்படி? அப்பா நேற்று சொன்னீங்க அதனுடைய வெளிப்பாடா இல்லைன்னு கேட்டா இல்ல. அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் எனக்காக ஒரு பாரம்பரியத்தை ஜெயிப்பார். நான் அவருக்காக ஜெயிப்பேன். அவரு ஒரு ப்ராஃபஸி உள்ள மனுஷன். அவருக்கு உடனே போன் பண்ணேன். அவரு இந்த விஷயம் கண்டதுல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவோம்.
தேவனுடைய மனுஷியே அப்படின்ட்டு போன கத்துறாரு. என்னாச்சு? மோசையோட கையில இருந்து மோசையோட கையில வெறும் போன் தான். அந்த போனை என்ன செய்யணும் கீழே பண்ணணும். என்ன ஆச்சு? என்னவாச்சு? சர்பம் ஆச்சு. தேவனுடைய மனுஷியே உனக்கு விரோதமாய் உருவாக்க அது தனக்குள்ள இருக்கிறப்ப அது சர்பம் கண்டுக்கு பட்ட போயிடுச்சு. எடுத்து கையில போட்டு எடுத்து என்ன செய்யணும்? இந்த மனுஷியே கத்துறாரு. அதுக்கப்புறம் சாயந்தரம் செபிக்க ஆரம்பிச்சு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிச்சோம். 2 நாளா கத்துறதுனால முடிச்ச கணக்கு சொல்லி இன்னைக்கு காலையில கத்துறாரு. அப்படிக்குரிய மறுபடிய கதை மேம்படுத்த அதுக்காக நம்ம கத்துறது மனுஷன் ஆரம்பிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்திரீயின் மூலம் செய்யப்பட்ட காரியங்கள். ஆனாலும் உங்ககிட்ட ஒண்ணு செய்யணும். கையில நம்ம போட்டுருந்தாரு ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு அது கோழி குஞ்சு கீழே போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அது சம்பவம் இன்றைக்கு எந்தெந்த காரியத்துக்கு நன்றி சொல்லணுங்கிற மட்டும் எப்படி என்னென்ன வாக்கு தத்துவங்களை வச்சு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தாரு. நீங்க வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமா கத்துறது ஆவிக்குரிய அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கடந்துக்கணும். ஏன்னா நமக்கு கேட்டு 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 செவி நல்லா கொழுத்து போய் அடிச்சு போச்சு. இன்னைக்கு துதிக்காக வாக்கு தத்துவத்தை ஜெபிக்கிறாங்க. இந்த கேட்ட கதை காரியத்தை கதை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கு தேவனாகி கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கர்த்தரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான். இந்த வசனத்துக்கு பேக்ரவுண்ட நல்ல காலையில உட்காந்து ஆராய்ச்சி படிச்சுட்டு இருக்கோம். இது யாருக்கிட்ட இந்த வார்த்தையை கருத்து சொன்னாங்க? அது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை நான் சொல்லுவேன். இந்த வார்த்தை ஒரு கடினமான உபதேசம் தான். இது அவ்வளவு சீக்கிரம் உங்களால புரிஞ்சுக்க முடியுமோ முடியாது. உட்காந்து கீழே அதை படிச்சு பார்க்க. இது யாருக்கிட்ட சொன்ன வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, மிச்சத்த காரியத்தை நான் எரேமியாட்ட அப்ப சொன்ன வார்த்தை. ஆனா சூழ்நிலைகள் என்ன சொல்றாரு? அந்த நிலத்தை நீ போய் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. சொன்னது மாத்திரமல்ல, இது வெறும கிடக்கிற இந்த நிலத்தை இந்த பேக நீ வாங்கிக்கோன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வீட்டையே ஒருத்தன் என்ன செய்வான்? அடிமைப்பட்டு அபகரிக்க போறான். இந்த வீட்டை அபகரிக்க போற இந்த பேக் மட்டும் நான் எப்படி வாங்க முடியும்? ஒரு கடிதம் எதை நம்பி நான் வாங்க முடியும்? எனக்கு தான் சொந்தமாக வாங்க முடியும். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. உட்கார்ந்து வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற, என்னால செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்றுண்டோ? இன்னைக்கு எதையாவது ஆவியானவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரா? இல்ல ஏதோ ஒரு போராட்டத்தோட இங்க வந்து நில சம்பந்தமான மற்ற காரியங்கள்ல உட்கார்ந்துருக்கீங்களா? இது கிடைக்காதுங்க. இது போனதுதான். ஒரு நாட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 11 வருஷம் நான் போன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் எந்த வினாடி வரைக்கும் நான் 11 வருஷம் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. எனக்கு வேற எந்த இன்கமும் இல்லை. இதுல வர 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சா நான் சாப்பிட்டு போனது. எனக்கு நேற்று சாயந்தரம் பார்க்கறத சொல்லிச்சேன். ஒண்ணு நீ கொடுக்க முடியலன்னா கூட எனக்கு சந்தோஷம். ஆனா ஏமாற்றாரு. என் படத்தை நீ வச்சிருக்க எனக்கு ஒண்ணும் இல்லை. நான் இதுக்கு மேல எடுத்து வைக்க என் தேவன் வசதிதான் சொல்றேன். இந்த வார்த்தை தான் சொல்றேன். போன் பண்ணது 2 லட்சம் ரூபாய்க்கு மேல 100 வருஷம். சரி என்ற சூழலும் நடத்திட்டு இருக்காரு. உரிமை காசுல பார்த்தா காசு நான் செய்யல அடிக்கடி சார் இன்னைக்கு முழங்காலிருந்து பால வரைக்கும் இருக்கிறதே ரொம்ப நாளதான். நான் சொன்னேன் நானும் அவ்வளவு குணமாக்குறேன். அழிக்கணும் சாப்பிட அப்படி கொஞ்சம் போய் தண்ணி வடியும் சொல்ற சாக்கடை மாதிரி போய் கை வச்சு ஜோம் 2 நாள் சொல்றேன். அவ்வளவான சூழ்நிலை சொல்ல இன்னைக்கு என் காது விழுந்து காரணம் சொல்லலாம். காரணம் நீதான் நீதான்
நான் சொல்றேன். அதை விட்டுருங்க. அதுக்காக நான் வந்து பணத்தை கேட்கிறேன். எந்த பணத்தை நான் கேட்கிறேன்? எந்த பணத்தை நான் கொடுத்த பணத்தை நான் கேட்கிறேன். ஏன்னா இப்ப சூழ்நிலை வீட்டுக்காரர்கிட்டே கேட்டு 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 நாங்களும் போய் 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 கத்தர் தருவாருங்கிற நம்பிக்கை விசுவாசத்தோட ஒரே ஒரு வார்த்தை, என் தேவனால் முடியாத காரியம் உன் நிலத்தை உன் வீட்டை வாங்கிருக்கோம். வீட்டை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்கல அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு அதுல ஒரு பகுதி விலை போட்டு பத்திரம் போற வீட்டுல உட்காந்து படிச்சு பாருங்க. இந்த பர்டிகுலர் இடத்தை நீ வாங்குறாரு, இதை விற்கணும் இல்லையா, வித்துரு. எப்படி முடியும்? மனுஷனால முடியாது, மனுஷனால முடியாது. ஆனா தேவனால எப்ப முடியும்? தேசமே சிறைப்பட்டு போச்சு. ஒரு நிலத்தை போய் எப்படி வாங்க முடியும்? இது மட்டும் மனுஷனுக்கு இருக்கிற காரியமா? புத்தி கெட்டுற காரியமா? புத்தி கெட்ட ஒரு காரியம். கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஒண்ணு இருக்கு, அவரால் முடியாது. வசனம் எவ்வளவு முடியாது? 26ஆம் வசனம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இறைமனவுக்கு உண்டாகி அவர் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான். அதையும் சொல்லி கொடுத்தார், அதையும் சொல்லி கொடுத்தார். அதை பிடிப்பான்னு சொல்றாரு. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவரை என்ன பண்ணலாம்? நம்ம அப்பாவை என்ன பண்ணலாம்? நம்ம குழப்பம் நினைச்சுட்டாங்களா? இல்ல, அதுலயும் கத்து நாம மையப்படுற நீ நானும் உணர்வுகள் இருக்காது. ஏன்னா நீ நானும் அற்ப விசுவாசிங்க, அற்ப விசுவாசிங்க. இதையும் சொல்லிட்டு இது வாங்க போறேன், நம்ம தான் நான் இது பண்ண போறேன். ஆனா கூட நீ அந்த நாட்டை போய் பத்திரம் போட்டு வாங்கினா ஒரு வேலை வெளியே போய் சொல்லுவாங்க, பைக்கு தான். ஆனா அதுலயும் என்னால முடியாத காரியம் உலகத்துல கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். எவ்வாறே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஆனா அதையும் சொல்லி போட்டு சும்மா இருக்காரு. சின்ன இப்படிதான் பண்ணுவாரு. நம்மளுடைய விசுவாசம் சோதிக்க 3 நாளா ஒரு வசனத்துல 2 பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. யூதா எழுதின நிருபம் 3ஆம் வசனம். 3 நாளா கிட்டத்தட்ட போராடிட்டு இருக்காங்க 2 பேரும். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கிறேன். வெளிப்படுத்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை 2-3 வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள்ல முடிஞ்சா 2 அப்புறம் சொல்லிடுங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு. அப்ப விசுவாசம் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த வான்களுக்காக. எல்லாரும் விசுவாசிக்க மாட்டாங்க, எல்லாரும் விசுவாசிக்க முடியாது. தேசம் அடிமைப்படுத்த கல்தையில் எழுப்படப்படலாம். ஆனா இதை மட்டும் நீ வாங்குறாங்கன்னா உள்ளே வர முடியாது. வீட்டை அவன் வாங்க போறேன், எப்படி நான் எப்படி இந்த பேக் வந்து எடுக்க முடியும்? எப்படி நடக்கும்? கத்து நமக்கு அப்படி செய்வாரா? அப்ப ஒரு முறை பரிசுத்த வான்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் கத்த சொல்ற. யார் சொன்னது? யாரு? மனுஷன் இல்ல, நான் இல்ல, இந்த பிரதர் இல்ல. அவர் சொல்ற, நான் சொல்றேன். அவன் வாங்கத்த போது அந்த வீட்டை, ஆனா கூட இந்த பேக் வாங்கலாம். அத்தனை தான் வாங்குறான். இதை மட்டும் எப்படி கொடுப்பான்? சொன்னது யாரு? மானாதி மாணவர்களுக்கு இல்லாத அவர் சொன்னாரு. அவர் சொல்லிட்டு அவர் சொன்னா சொல்லத அவர் சொன்னாரு, பத்திரம் பண்ணிக்கோ. நடக்க போகுது. நடந்த பிற்பாடுன்னா கண்டிப்பா நம்ம இருக்க மாட்டோம். நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதுவும் நடக்க போகுது, இதுவும் நடக்க போகுது. இதுதான். இது யார் விசுவாசிக்க முடியும்? இந்த விசுவாசத்தை யார் விசுவாசிக்கிற வார்த்தைய? பரிசுத்த வான்களுக்கோட 3 நாள் அந்த 3 வார்த்தைக்காக 2 பேரும் போராடி மாறி மாறி சொல்லி 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 எதுக்கு எடுத்தாலும் அந்த வார்த்தையை பிடிச்சிடும். ஒரு அந்த
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. அப்ப பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம்தான் அந்த விசுவாசம். ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் அந்த விசுவாசம். அதனால 25 வருஷம் அவன் காத்திருந்தான். நீங்களும் காத்திருக்க முடியுமா? அன்னைக்கு வாங்கிட்ட வீட்டை வாங்கிட்ட கூட்டு போட்டுவானே, எப்படி இந்த பேக்கை எடுப்ப? ஆனா சொன்னது யாரு? கத்துறாங்க. கண்டிப்பா அதை வீட்டுக்கு கொடுத்தாங்க. கடினமான ஒரு காரியம். இதுதாங்க கிறிஸ்டியானிட்டி. இந்த விசுவாசம் உனக்கு எனக்கு இருந்தா நான் சீயோனுக்கு போக முடியும். இந்த விசுவாசம் உனக்கு எனக்கு இருந்தா நான் சீயோனுக்கு நீ போக முடியும். போன வாரமே சொன்னேன், 2 புஸ்தகம் இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணு ஜீவ புஸ்தகம், இன்னொன்னு இல்ல ஆட்டுக்குட்டியானவங்க ஜீவ புஸ்தகம். ஞாபகம் புஸ்தகம் வேற, இல்ல நிறைய புஸ்தகம் இருக்கு. தயவுசெய்து இது பண்ண பரவாயில்ல தெரியாது. ஜீவ புஸ்தகம்னா ஞானசானம் எடுக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் உலக ஞானசானம் எடுத்தவங்க பேரு மாத்திரம்தான் அந்த ஜீவ புஸ்தகம் இருக்காங்க. ஆட்டுக்குட்டியானவங்க புஸ்தகத்துல மனவாட்டியின், அதாவது இன்னாருக்கு இன்னாருக்கு நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போறாங்க. இப்ப நிச்சயம் பண்ணி இன்விடேஷன் அடிச்சுட்டாங்க. இன்விடேஷன் எது தெரியுமா? அதுதாங்க ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். அந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் இருந்தாதான் எங்க போக முடியும்? சீயோனுக்கு நீ போக முடியும். எல்லாம் போக முடியாது. வெளிப்படுத்தி 21:7 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அவங்க மாத்திரம் அதுக்குள்ள போக முடியும். ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவங்க மாத்திரம் இல்ல, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்துல 7 பேர் எழுதப்பட்ட 2 புஸ்தகம் இருக்கு. மந்திராய்க்கு தயவு செய்து 2 வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்ற மற்றவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகம் ரட்சிக்கப்பட்டவங்க. அதாவது அந்த பேர் ஜீவ புஸ்தகம் கண்டிப்பா இருக்கு, பாவம் மன்னிப்பு ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவங்க நல்லா கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கத்திருக்கின்ற பரிசுத்த மனவாட்டியாய் ஒரு விசையாய் நீ விசுவாசத்திற்கு ஒப்பு கொடுக்க, பரிசுத்தமானங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நினைத்திருக்கிற மனவாட்டியை மாத்திரம் எங்க போக முடியும்? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் பேர். தீட்டு உள்ளவங்க போக முடியாது, ஆயத்தம் இல்லாதவங்க போக முடியாது, எண்ணெய் இல்லாதவங்க போக முடியாது, புத்தி இல்லாத ஸ்திரீகள் அங்க கன்னிகள் அங்க போக முடியாது. ஆற்றல 2க்கு வித்தியாசம் பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம மதியமா இருக்கக்கூடாது. அது நம்ம யாருக்கு நம்ம எங்க போகணும்? சீயனுடைய அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டவங்க நீங்களும் நானும். அதனால நிலம் இந்த தேசமே இன்னைக்கு விலைக்கு வாங்க போறான். ஆனாலும் அந்த இடத்த நீ வாங்கிக்கோ. நான் சொல்றேன், நீ வாங்கிக்கோ. எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? பிரஜாதிகள் வந்து அதை இது பண்ணாலும் கத்த சொல்ற என்னால யாருக்கு செல்ல ஆகணும்? யாரு அது என்ன? அப்போ எப்படினாலும் சரி, தேசமே சிறைப்பட்டு போனாலும் சரி, நீ அதை பற்றி கவலைப்படாத. உனக்கு இடம் உனக்கு எவ்வளவு ஆணித்தரமா கத்த சொல்றாங்க. ஏன் இப்படிப்பட்ட தெய்வங்களை துதிக்க முடியாது? ஏன் துதிக்க கூடாது? துதிப்போம். அவற்றை கேட்டு கேட்டு வாங்கி 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 செவி துணை இன்னைக்கு துதிக்க ஆரம்பிப்போம். அநேக கட்டுகள் உடைக்கும், அநேகருக்கு பிரச்சனை தீராததுக்கு காரணம் இன்னும் கத்த சரியா துதிப்போம். கத்து நாம் மையப்படுத்தும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை பார்க்க முடியல. எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர், சேனைகளில் கர்த்தர் இருப்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். பாத்தீங்களா? பாபிலோனியர் என்ன பண்ணுவாரா? தத்தளிக்கப்படுவாரா? ஆனா யார இது பண்ணுவாரா? இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவாரா? அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். அவருடைய வழக்கு அவரு நடத்துவார். ஏனென்றா நீதி உள்ள நியாயம், அவர் நீதி உள்ள ஒரு நியாயம். அவர் போல் நமக்காக வழக்காடக்கூடியவர் யாரும் இல்லை. நான் அடிக்கடி சொன்னேன், இத்தனைக்கு பல இஸ்ரேல் ஜனங்க மேல இவருக்கு கோபம் தான். ஏன் கோபம்? யூதா ஜனங்க இஸ்ரேல் ஜனங்க மேல இவருக்கு கோபம் தான். ஏன் கோபம் சொல்லுங்க? ஏன் கோபம்? பேசுங்க, தப்பா தான் கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டுமா? வேற அது மட்டும். ஏன்னா அவருக்கு செலுத்த கடமையை அவங்க என்ன பண்ண அவருக்கு செலுத்துறாங்க. ஆனா கூட அவர் சொல்றாரு,
நான் ஒண்ணு அடிப்பேன், ஆனா வேற எவ்வளவு ஒண்ணு அடிச்சிருப்பேன். நான் அடிக்கடி நான் கிளம்பி கிட்ட சொல்லுவேன், டேய் நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், ஆனா யாரும் மத்தவங்க என் பிள்ளைங்க மேல வர பிள்ளைங்க நிறைய பேர் யாரு நிறைய குற்றம் சொல்றாங்க, கை வச்சிருக்காங்க, நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் அனுமதிக்க மாட்டேன். அதே கழுதைக்கு ஒண்ணு பதவாத கழுதைக்கே இவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா எல்லா வல்ல தேவன் அவருக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கு சொல்றாரு. நான் பாபிலோன சிறைப்பட்டு படிச்சுவான், ஆனாலும் என்ன செய்யணும், நானு உனக்காக நான் இது நியாயம். துன்பப்பட்ட வெப்பத்தோட திரும்ப விடாதிலும் வசனம் சொல்லுங்க. அவர்களுடைய மீட்பனோ வெனில், அவர்களுடைய யாருடைய மீட்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்கப்படுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். தேவனுடைய ஜனங்களை இளைப்பாற பண்ணுவாங்க, இவர் இளைப்பாற பண்ணுவாரா, ஆனா அவங்க கிட்ட என்ன பண்ணுவாரா, வழக்காடுவாரா. அது தப்பு பண்ணது யாரு, நம்ம ஜனம். நம்ம ஜனம் தான் தப்பு பண்ணுது, இஸ்ரேல் ஜனங்கள் தான் தப்பு பண்ணுது. அதான் ஒரு தேசத்துல நல்ல ஒரு பெரிய சுதந்திர கூட்டம் இன்னைக்கு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணினாங்க. அவர் நல்லா அந்த பிரைம் மினிஸ்டரே வந்து அந்த சுதந்திரத்தை கலந்து தாங்கி அவர் உட்கார்ந்து கையில வரிசையில நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் கொஞ்சம் இந்த உழைச்சவங்க எல்லாரும் கூடி ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் சட்டப்படாமல் வச்சார். அப்போ இவரு சொற்பொழி வாட்சி முடிச்சுட்டு யாராவது சுதந்திர தினத்துல உழைச்சதுனால ஏதாவது பென்ஷன் மாதிரி ஏதாவது வராமல் இருந்தார், அப்படி இருந்தா ஏதாவது அறிக்கை இருந்தார், யாராவது சொல்லுங்க அவங்க செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த சட்டப்படாம உட்கார்ந்து சொன்னாரா, எனக்கு என்ன பென்ஷனே வரல, சுதந்திரம் எடுக்கிறதுக்கோ வருஷம் ஆச்சு, எனக்காக நான் பெட்டிஷன் போட்டா கூட யாரும் எனக்காக வழக்காட்டுக்கு ஒரு தன்மை இல்லை, கடைசியில் பட்டா நீ நிஜமாவே நீ அதுக்காக ஜெயிலுக்கு போனியான்னு எனக்கு கேட்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல. கிட்ட பார்த்த உடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இவரும் அவரும் ஒரு நாள் சிறைக்கு ஒன்னா சிறையில ஃப்ரெண்ட் ஆனவரா, அவரா உடனே அவரை கட்டி பிடிச்சு என்ன எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, இந்த ஜெயில 2 பேரும் சொல்றோம் உங்களுக்காக போராடி ஜெயில 2 பேர் நம்ம மறந்துட்டீங்களா, யாருமே உங்களுக்கு சாட்சி இல்லைன்னு சொல்றாங்க, ஏதோ நான் இருக்க உங்களோட சிறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணார். அதே மாதிரி யூசு கிறிஸ்து, நீ தப்பு பண்ண, எனக்கு நீ எல்லா பாவத்தையும் செஞ்ச, ஆனாலும் பாபிலோனியர் வந்து உன்னை வந்து எதுவும் மேற்கொள்ள முடியாதபடி உனக்காக நான் வளர்க்கிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், என் பிள்ளை நான் எப்படி விடுவேன் சொல்லிட்டு அவர் இப்படிப்பட்ட ஒரு தேவன். அவர் எப்படிப்பட்டவனா, அவருடைய மீட்பரோ அவருடைய மீட்பர் அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ளவர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், சேனையுடைய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்படிப்பட்ட வீதியில நியாயங்களை ஏன் துதிக்கிறார்? ஒருவேளை ஏதாவது ஒரு சரியான ஒரு கேஸ்ல திருப்பி சரியா கிடைக்கிறீங்களா, இல்ல உனக்கான வழக்காடக்கூடிய யாருமே இல்லை நினைக்கிறீங்களா, இல்ல உனக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான பலன்கள் எதுவும் கிடைக்கலையா, இந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்காதீங்க. இந்த வசனம் தான் முக்கியம், வசனத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு ஜெபிக்காதீங்க. உங்களுக்காக நியாயத்துக்கு கத்து செய்வாங்க, கத்து செய்வாங்க. நான் இது 2 நாளா எனக்கு அதுதான் கத்தாவே, நான் 11 வருஷம் நான் போராடிட்டேன், என்ன முடியும், கத்தருடைய கிருபை அவங்க போய் ஒளிவு செய்துட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியும், என்னால முடிந்த வார்த்தையை சொல்ல முடியும். இப்போ எனக்கு அது பெரிய அமௌண்ட், என்னால முடியல, ஏதாவது நீங்க செய்வீங்க, என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க முடியாத என்ன வருகிற ஆஃபீஸ் முடிச்சா சாப்பிட்டுட்டோம், நீ அவங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரு சமாதானத்தை கற்றுக் முதல்ல அவர் எப்படிப்பட்டவரு, அவர் நான் என்ன சொல்ல பாருங்க 32 27 என்ன சொன்னார், தேவனால் செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் உண்டா, அந்த வாக்கு இது உங்க பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு. அப்ப எந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு அது சொந்தமாக்க முடியுமோ சொந்தமாக்கி நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும், துதிக்க ஆரம்பிச்சா போதும், வேற ஒண்ணே நீங்க செய்யணும், துதிக்க 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 கிருபைகள்
எனக்காக வழக்காடக்கூடிய என் பக்கம் நீதி இருக்குது, என் பக்கம் நியாயம் இருக்குது, எனக்கு நீதி கிடைக்கல, வசனத்தை அனுப்புங்க. கட்டாந்து மாத்தி நான் அங்க அனுப்புறேன், அந்த வீட்டுக்கு அனுப்புறேன், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அனுப்புறேன், எனக்கு கத்தனுக்கு நியாயம் செய்யுங்க. வார்த்தைகள் விருதாவாய் திரும்புவது இல்லை. அது இருக்கிற கருக்குள்ள அக்கினிமயமானது, அது சும்மா இருக்காது. அது விரும்புறத செய்து கொண்டு அங்க போய் நிற்கும், வீட்டு வாசப்பட்ட நிற்கும், வீட்டு வாசப்பட்ட போய் நிற்கும். நிச்சயமா தேவன் எனக்காக வழக்காடுவார், அவர் யுத்தம் பண்ணுவார். இந்த 2 வசனம் வாக்கு தத்தங்களுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வாரமும் வாக்கு தத்தம் எடுத்து செலுத்தலாம். ஜனங்களுக்கு யாரு அந்த வரியை ஆழ்த்துவாங்க. நீ காலையில ஜெபிச்சுட்டு பெரிய பாராங்க எங்க இருக்குன்னே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாராங்க அப்படியே தூக்கி அசால்ட்டா தூக்கி அப்படி தள்ளுறாரு. தள்ளுல உடனே எங்க ஒரு வெளிச்சம். யாருக்காக அந்த அனுப்பினாலும் எனக்கு தெரியாது. காலையில எழுத வேற எங்க வச்சிருக்கோம். இப்படி நாங்க ஒவ்வொரு வாக்கு தத்தமா சொல்லி 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 புதப்பு செவிக்க ஆரம்பிச்சாச்சு. செவிக்க ஆரம்பிக்கிற ஒரு நேரத்துல ஒரு சமாதானம், சந்தோஷம். 3வது வாக்கு தத்தம் பாருங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 17, 12. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் கலையத்தில் கொஞ்சமும் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க அவசரமா. அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் இவரும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவதில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை. திரும்பி வாசிக்க. அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் காலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கடைசி இருந்து மாவு திருண்டு என்ன ஒண்ணுமே சாப்பிட்டு என்ன செய்யப்படுறாங்க, சாகப்படுறாங்க. கடைசி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க தேவசனத்தில் வந்திருக்கிறீங்க. 5 பைசா தவிர எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் பிசினஸ் பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஆனாலும் கொஞ்சத்துக்கு நீ உண்மையற்றமாக இருக்கணும். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அதுதான் முக்கியம். எலியா யார் சொற்படி செய்தார்? எலியாவை அனுப்புறது யாரு? ஆண்டவர் அவருக்கு தெரியாது. கடைசி இந்த ஒண்ணுதான் இருக்கு. 2 அடையோ 1 அடையோ பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிட்டு சாகணும். நல்லா தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்தும் யார அனுப்புறாரு? எலியாவை அனுப்புறாரு. எலியாவும் போய் கேட்கணும், இதுதானே இருக்கு, இது நாங்க 2 பேரும் சாப்பிட்டு சாக பண்ணேன், இப்ப நீ விக்கிறியா? ஒரு வேலை கேட்டுப்பா, கண்டிப்பா கேட்டுப்பா. அதனால சொன்னபடி என்ன செஞ்சாரு? அவன் செய்தார். ஒருவேளை கத்த சொல்றாரு, கத்த சொல்ல நம்ம கூட பேசலாம். இந்த கடைசி காரியத்தை கூட நீ கத்தருக்கு கொடுத்துரு. அந்த கடைசி பைசா கூட கத்தருக்கு கொடுத்துரு. கத்தர் ஊழியத்தை கொடு. ஒரு கடைசி நேரம் கூட இருக்கலாம், என்னால ஜெபிக்கவே முடியல, எனக்கே ஜெபிக்க முடியல, அந்த ஊழியத்தை நான் ஜெபிப்பேன் நினைக்கிறீங்க. அந்த வேலையில் நீ கத்திருக்காய், கத்திரி ஊழியக்காரிக்காய் செய். நிச்சயமா கத்தர் பெரிய காரியத்தை செய்து ஜனமே 10 பைசா தாங்க கடைசி இருக்கிறேன், 10 ரூபாய் தாங்க கடைசி இருக்கிறேன். அந்த ஒரு வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு போயிட்டு வர்ற வள்ள ரொம்ப நாள் 1 வருஷம் கிட்ட இருக்கும். சட்டுன்னு எதிர்பார்க்க திடீர்னு சிஸ்டர் இந்த ஏரியாவுக்கு எங்க வந்தீங்க? எங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன தோணுச்சு, வாட்டர் வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி வருஷத்துக்கு இயற்கையா ஜெபிக்கவும் செய்யலாம். அப்படிதான் வாங்கி பணக்காரங்க நாங்க போன வீட்டுல போனோம், பையன் திரும்ப குடிச்சிட்டேன். கையில ஹேண்ட்பேக்ல அந்த காசு திருப்பி அவன் குடிச்சிட்டேன். கொடுத்த கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கை அப்பா அவர் ஓடி வந்து 5 பஸ் ஸ்டாப்ல சிக்னலுக்காக நின்றுட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா 300 ரூபாய் கீழே நடந்தது. நான் கீழே கட்டுற காசு எனக்கு கொடுத்து கீழே இருந்த காசு ஊழிச்சு கொடுத்து நான் கொடுத்து இந்த 300 ரூபாய் சொல்லி
அவருக்கு மேல குடிச்சிட்டாரு. யார் ரோட்ல பார்த்து எனக்கு கொடுத்தாங்க, அது அந்த பையன் கொடுத்தா, அங்க போனோம்னா ரோட்ல கீழே கிடந்ததுன்னு சொல்லிட்டு அவரு அந்த 100 ரூபாய் திருப்பி ஏற்றி எனக்கு குடிச்சிட்டு என்ன கொடுத்தா நான் திரும்ப குடிச்சிட்டேன். என்ன என்னதான் அப்படின்னு கொஸ்டின் வசனமும் சொல்லியிருக்கேன். எடுத்து வச்சுக்கோங்க. ஓசியான புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் சீசி என்று சொல்வார். கர்த்தர் உரைக்கிறார். அப்ப பாகாலின்னா ஆண்டவனே அர்த்தம். என் புருஷன் சாகுற வரைக்கும் நான் ஆண்டவன் தான் கூப்பிட்டு இருந்தேன். அடுத்தது இனிமே பாகாலின்னு அழைக்காமல் ஈசி என்று சொல்வார். ஈஸினா புருஷன் அர்த்தம். இப்ப நான் தைரியமா அவரை புருஷன் கூப்பிடுறேன். அப்படிதான் கூப்பிட்டு இருக்கேன். நான் ஆண்டவன் கூப்பிட்டு நீங்க என்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு கொடுத்தேன். அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. 2 வருஷம் சரி, எதுவும் நீங்க பைபிள்ல எழுதிருக்கேன். பாத்தீங்கன்னா ஆண்டவனே ஈஸினா புருஷன். அப்ப இதை கூப்பிடணும்னு எனக்கு தோணல. ஆனா இப்ப தைரியமா கூப்பிட்டு ஏன்னா நான் அவர் நம்பி இருக்கிறேன். எங்காவது போவதும் அப்படின்னா என்ன புருஷனை நான் போட்டுமா வேணாமா அவருக்கு பெர்மிஷன் வாங்க. ஏன்னா அவருக்கு கூட வந்தாங்க எனக்கு பாதுகாப்பு யாரு புரியுதா? புரியுது. இப்ப எனக்கு மாற்றம் கத்திர நம்பர் மனப்பாடு ஈஸியா போட்டு எனக்கு கேல பப்ளிக் ரோட் ஹோட்டல் கூட சொல்றேன். எனக்கு ஈஸியா செஞ்சு அதே தானே கல்யாண பத்திரிகையில போடுறோம். அந்த மணவாளுக்கு இந்த மணவாட்டிய அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குத்தான் அந்த ஆட்டுக்குட்டியான ஒரு சின்ன புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்ட அதுதான் என்னச்சு மேரேஜ் இன்விடேஷன். அதுதான் இப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஜீவ புஸ்தகத்துலன்னா நீங்க அத்தை பொண்ணுங்கிறீங்க. அத்தை பொண்ணுன்னா முறைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அந்த இன்விடேஷன்ல பேர் எடுத்தானா அது மனைவியா மாற முடியும். இல்ல முறைக்கும் முறைதான் கல்யாணம் பண்ற முறையா இருந்தாலும் நமக்கு கண்டு அந்த இன்விடேஷன்ல பேர் வச்சாது என் மனைவியும் தைரியமா சொல்ல முடியும். அத்தை பொண்ணுங்க அது வரைக்கும் சொல்ல முடியும். புரியுது? அந்த வித்தியாசம் புரியுதா? அப்ப இன்னும் அது சாஸ்திரம். அப்ப ஈஸியும் தைரியமா போடுறேன். மனைவியை கவனிக்கிறது ஒரு புருஷன். ஆமா, ஒரு ட்ரெஸ் எடுத்து யாருக்கு கட்டணும்? இங்க எனக்கு சாப்பாடு எனக்கு வேணும்னா ஊராவதுல போயிட்டு நீங்க கேட்ட என் பிள்ளைங்க கேட்ட என் பிள்ளைங்க வாங்கி கொடுத்துரும். ஏமா எனக்கு இது வாங்கி கொடுத்தா என் பிள்ளைங்க வாங்கி கொடுத்துட்டு போயிடும். இருந்தாலும் இதை விட அது உரிமை இல்லை. தைரியமா சொன்னாங்க. மனசு விட்டு அவரை பேசலாம். அவர்கிட்ட சின்னதா அதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. இதெல்லாம் சொல்லுவாரு. சில நேரம் சாரி கட்டுறா இருந்தா கூட நான் கேட்பேன். இதை கட்டிட்டா மேடம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்பேன். போகட்டுமா வேணாமா? இல்ல உலகமா புருஷன் இறந்தாச்சு. ஆவிக்குரிய புருஷன் யாரு? அவர் தானே. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு எல்லாமே சொந்தம் அவர் தான். அவர் தானே சில மரப்புற காரியத்தை குறிச்சு தப்பிக்க அவர்தான் பல அப்படின்னா ஒரு முறை பரிசுத்தமாக கொடுக்கப்பட்ட விசுவாசம். நீ அவரோட பரிசுத்தமா இருந்தாலும் அவர் உங்களோட பரிசுத்தமா இருப்பார். நீ அவருக்கு ஆள் மாறாட்டம் பண்ணினா அவரும் மாறாட்டம் பண்ணு. ஏன்னா தயவுள்ளவருக்கு ஒரு தயவு, புரிதலுக்கு அவர் புரிதல், பரிசுத்தருக்கு ஒரு பரிசுத்தம். நீ உத்தமரா இருந்தா அவர் உத்தமமா இருப்பார். நீ அவற்றை மாறுபாடா இல்லைன்னா அவரும் மாறுபாடு. நான் உங்கள்கிட்ட சினிமா பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு நாம உள்ள சினிமா பார்த்துக்கிட்ட யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அப்ப அவரு எனக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்காரு. நான் அவரோடு இருக்கிறேன். அப்ப அவர்கிட்ட துக்கப்படுத்தினா அவர் எனக்கு அடைகிறார். கேட்கிறவங்களா மாற்றப்பட்ட அதுபடி நம்ம நடக்கிறவங்களா இருப்போம். நடக்கிறது வேலை எனக்கு நமக்கு வேலை இருக்காது. அவர்தான் ஒரு காரியத்தை பொருத்தனம் பண்ணிட்டு செய்யாம போறது செய்ய பொருத்தனையே பண்ணாம இருக்கிறாங்க. பொருத்தம் பண்ணி என்ன பொருத்தனை எங்க மாதிரி ஒரு கேஸ்ல போய் மாட்டியாச்சு. அத்தை சொன்னாரு இந்த கேஸ் உங்களை விடுவிக்கலான்னு சொன்னாரு. இல்லட்டா 7 வருஷம் ஜெயிலும் பண்ண காரியம் அப்படி வந்து நானும் பண்ணணும். நாங்க ஜோம் பண்ணி கிடப்போம். நாங்க ராவும் போதும் ஆளக்கலாம். நேற்று கூட அவங்க சாட்சி சொல்ல கூட ஒருத்தர் வரலையா? சாட்சி சொல்ல வரலைன்னா அவருக்கு நல்லது தானே. ஒருத்தர் கருத்து செலுத்து சொல்றாரு. என்ன நான் ஒருத்தர் அப்ப என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. நான் என் வாயினால சொல்றேன். அப்போ பணத்துக்காக நீ போய் பேசுறாரு.
கொண்டு போய் வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் ஜட்ஜுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செலவு பண்ணாலும் இல்லை, அது ஒரு பக்கம் செலவு பண்ணாலும் அவர் பண்ண கேஸுக்கு 7 வருஷம் வர முடியாது. ஆமா, 7 வருஷத்துக்கு வரவே முடியாது. நேற்று கூட ரெட்ட முந்தா நாடு கூட வரலையா கேஸ். எவ்வளவு கத்தர் இவ்வளவு கிருபை செஞ்சிருக்க, அந்த கிருபைக்கு நீ என்ன செஞ்சிருக்க? கத்தர் தேடினாலும் தேட முடியாது. இங்கே ஆள வந்த நாங்க நாங்க சொன்னோம், இதனால எங்களுக்கு பொக்கிஷம் அங்க இருக்கு. நாங்க இதெல்லாம் மாத்த செய்யறோம். ஏனென்றால் மற்றவங்களுக்கான ஜெபியாம இருப்போமான கத்தர் குணமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் நம்ம செஞ்சோம். மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம். இப்ப சப்போஸ் கீழே விட்டுக்கிட்டாரு என்ன பண்ண என்ன உடம்பு இல்லையா, சரி ஒரு பேர் சொல்லுங்க. நான் சொல்றேன், இவருக்கு கூட்டி போய் என்ன டாக்டர் கொடுத்துருக்கீங்க, இவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ நம்ம மற்றவங்க வாரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ரோட்ல போகுது, கைவிட்டு ஜாம் கத்தாவே உள்ள இருக்கிற ஆணவம் பெண்ணும் கத்தாவே ஜீவனுக்கு நஷ்டம் கொடுக்கணும். ஒருவேளை ரசிக்கப்படாம இருக்கலாம், கத்தாவே அது வரைக்கும் ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுக்குறோம். காரணம் உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு. நான் முன்ன பண்ண நீங்க முன்னாடி வரப்போ நீ முன்ன பண்ண நான் முன்னாடி வரப்போம். ஆனா ஜெபிக்காம இருப்போம் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் காணப்படுவோம். இப்போ அந்த தீர்க்கதரிசி தேடி போய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப நானே என் பிள்ளை சாக போறோம் இருக்குதே சொல்லிட்டு மாமோ அதுக்குதான் விலகு படிக்கிட்டு இருக்கேன். கத்த சொல்ற அந்த செஞ்சு எனக்கு கொடுத்துரு. அவன் கீழ் படிஞ்சனாலதான் மஞ்சள் தீர்வு வரைக்கும் சட்டியில் என்ன செய்யற மாவும் தெரியல வாக்கு தங்களை சொல்ல நீர் எனக்கு அந்த ஒரு முறை ஒரு தடவை ஒப்பு கொடுக்க பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசம் ஒருவேளை அவர் அந்த அடைய கொடுக்காம இருக்கிறாங்கன்னா எப்படி வந்துருப்போம், எப்படி பஞ்சம் வரைக்கும் நிச்சயமா சென்று போயிருப்பார். தீர்க்கதரிசி சொல்லிச்சான். அதனால தைரியமா நான் கொடுக்கிறேன். கொடுத்த இவன் போல சாப்பிட்டார், அவனுக்கு கொடுத்தார். யாருக்கு? தீர்க்கதரிசி கொடுத்தார். எடுக்க மாவு எண்ணெயும் குறையவே இல்லை. கொடுக்காம இருந்தா கண்டிப்பா சட்டியில விடவே இல்லை. ஒரே காலத்துல கொடுன்னா கொடுத்துரும். அதெல்லாம் வச்சுக்காது. இருக்கிறது 10 ரூபா தான் இருக்கு. நான் வந்து 10 ரூபாய் கொடுத்து நடந்து போ. கத்துற வழியில ஒரு 20 ரூபாய் என்ன வச்சிருக்கோம் சொன்னோம். எங்கேயோ பைக்ல வந்துருக்கோம்னா இவன் முன்னாடி 300 ரூபாய் பறந்து போகணும். இப்ப எடுத்து போய் இவன் பைக்ல போயிருக்கான். இது எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது பாட்டு முன்னாடி யாரா போயிருக்காங்க 300 ரூபாய் 300 ரூபாய் பறந்து போகணும். என்ன செய்ய முடியும்? இதுதான் சார் காட்டாங்குறைய நடந்து 2 கோல்ஸ்க்கு விற்க இருந்தது. ஸோ அதை பால் பண்ண வச்சு நான் என்ன முடியும் கோல்ஸ் நான் எடுத்து வச்சுட்டு சரி யாரா கேட்டாங்க எடுத்து போனா ஒரு அம்மா ஒரு எடுத்துதாங்க. ஆனா அவங்க 2 காலையும் கொலுசு போட்டுருக்காங்க. நீங்க கேட்கணும் ஒன்னா எப்படி கிடக்கும் அப்படி கேட்டேன்னா இல்லைங்க என்னுடைய பொண்ணு விட்டு போயிட்டா வீட்டுக்கார அடிப்பாரு போய் சபையில கூட போட்டுருக்கேன். தப்பே இல்லை, சபையில கூட போட்டோம். ஒரு மாதிரி சபையை மறைச்சா சபையில கூட போட்டுருக்கு. தப்பே சொல்லுங்க. அது எப்படி 2 ஒண்ணா வரும்? அதே எப்படி ஒண்ணா பொய்யும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும். ஆள் போட்டு இல்ல எடுத்துட்டு அப்படி என் பொண்ணு நீங்க வச்சுக்கோங்க அது எப்படி. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிப்போம். 3 காரியத்தை முன்னாடி சொல்லுவோம். இந்த 3 காரியத்தை வச்சு நம்ம துதிச்சு 3 வாக்கு தட்டங்கள் இருந்தால் சொல்லுவோம். அது நிச்சயமா இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கும். அந்த வாக்கு தட்டங்களை வச்சு ஜெபிப்போம். நம்ம ஆசீர்வாதம்